முருகனுக்குரிய நாட்களில் கார்த்திகையும் ஒன்று. மாதந்தோறும் கார்த்திகை வந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை சிறப்பு பெற்றது. இந்த ஆடி கிருத்திகை விரம் இருந்தால் கர்ம வினைகள் நீங்கும். செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் கெடுதலான திசை நடப்பவர்களுக்கு தீமையான பலன்கள் ஏற்படாமல் காக்கும். திருமண தடைகள் அகலும். சொந்த வீடு கனவு நிறைவேறும். மொத்தத்தில் முருகனின் முழுமையான அருள் கிடைக்கும். ஆடி கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருள் கிடைப்பதற்கு விரதம் சரியாக இருக்க வேண்டும். இந்த நாளில் சில செய்யக்கூடாத செயல்கள் இருக்கிறது. அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனல் வீடியோவை முழுமையாக பாருங்க. ஆடி கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் அசைவ உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தம்பதிகள் உடல் உறவு வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. கோபம் அடையக்கூடாது. அன்றைய நாள் அமைதியாகவும் மனதை தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். முடிவெட்டக்கூடாது. நகம் வெட்டக்கூடாது. மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது. மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடாது. முருகனை பெருமையாகவும் மற்ற கடவுளை இழிவாகவும் பேசக்கூடாது. இந்த வீடியோவில் கூறியுள்ள தவறுகளை செய்யாமல் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகனின் அருளை பெறுங்கள். ஆடி கார்த்திகை விரதம் இருக்கும் உங்களின் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க.